சொல்லரும் புகழான் தொண்டைமான் கணித்தை அவருடைய போது இடையில இத்தனை ஆண்டுகளுக்கு கூட நடந்தது. இன்னைக்கு நம்ம தொண்டைமான வணங்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தொண்டைமான் புகழ்மிக்க பெருந்தகையா. சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழித்தை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவர் பெற வழிபட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமல்லை வாயில் நாதனே நரைவிடையே பல்கலை பொருளே படுகுய கடையா பாசுபதா பரஞ்சுடரே. திருமலை வாயினாதா உன்னை யார் கும்பிட முடியும் தெரியுமா? என்றும் நல்லவர் பரவும் திருமலை வாயினாதனே. நல்ல பெருமக்கள் தான் உன்னை வணங்க முடியும். எல்லாரும் இந்த கோயிலுக்குள்ள வர முடியும். நல்லவர்கள் மனதால வாழ்க்கையினால வழிபாட்டினால நல்லவர்கள் யாரோ அவர்தான் முன்னால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். திருமல்ல வாயில் கோயிலுக்கு நேசம் வர முடியாது. நல்லவர் பரவும் திருமல்லை வாயுநாதனே நரைவிடையேறி பல்கலை பொருளே படுதுய களையார் பாசுபதா பரஞ்சுடரே. மலர்மே அயனொடுமான் வெறிவிட நீண்ட யுமானை திரையறு புனல் சொல் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதறி மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சும் உள் குளிர்ந்து ஏத்த வல்லார்கள் நரைதிரை மூப்போ நடலையும் நன்னுவர் விண்ணவர்க்கு அரசே. பார்வதி வதையே. அற்புதமான வாசனை மிக்க தாமரை மரமே இருக்கிறாரே பிரம்மா. விரைதறி மரமே அயனோடும் அயனோடு மாறும் வெறிவிட நீண்ட எம்மானி ஜோதி மயமானது. அவர்களால் காண முடியாத பரமேஸ்வரா. அந்த பரமேஸ்வரன் எங்கே இருக்கிறான்? திரை தரு புலர் சூழ் திருமுண்டை வாயில் செல்வனை. அந்த பிரபு இங்கே திருமுண்டை வாயில் செல்வதான் இருக்கிறார். அவரை நாவல் ஆரூரன் தானே சொல்றார் சுந்தரசாமி. நாவல் ஆரூரன் உரைதரு மாலை. இப்போ ஒரு மாலோட சாத்திருக்கேன் சொல்றாரு பாடிட்டு கண்பர் இல்லை. அற்புதமா மாலை சாத்திருக்கேன். இன்னும் மாலை நீ இருந்தா சுப்பிரமணியமோ சுபாவம் நாள்தோறும் வில்லு மாலை பண்றாங்க. அதே மாதிரி அந்த மாலை அப்பிரபு அவங்க சாத்தினார். அதன் வழியில் நம்ம சாத்தினோம். உரைதரு மாலை. அந்த மாலைக்கு எத்தனை பூ இருக்கு? ஓர் அஞ்சினோடு அஞ்சும் அஞ்சு இன்னொரு அஞ்சு ரெண்டே கொண்டு 55 இல்லையோ 10 பாடல் நியாயமாசுகிறார். உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள் குளிர்ந்து ஏற்ற வல்லார்கள். பாடும்போது சந்தோஷம் மன மகிழ்ச்சியோட பாடும். ஏன்னா பாடக்கூடாது. 1 மணி நேரம் கரண்ட் இல்லையே வந்துருச்ச எப்படியாவது ஓட்டி பாடிடுவோம் அப்படி நினைச்சு பாடக்கூடாது. கேட்கிறாங்க கேட்காங்க நம்ம பாட்டு பாடிடுவோம் அப்படி சந்தோஷமா பாடும். உள் குளிர்ந்து ஏத்த வல்லார்கள். அப்படி பாடினா என்ன கிடைக்கும் தெரியுமா? நரை திரை மூப்பு நடலையும் இன்றி நரைக்காது திரைக்காது மூப்பு கிடையாது சாவு கிடையாது. உயர்ந்த வாழ்க்கை சார்ந்து கொடுப்பாரியா திருமலை வைப்பமா. நரைதிரை மூப்போன் அடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர்க்கு அரசே. அரகரண பார்வதி வகையே அரகரண பார்வதேவா. அதனை பலவீனமாக கொண்டு நம்முடைய அருமை சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் அற்புதமான சுபமணியை குடும்பத்தோடு செய்து வந்தார். அது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். நாங்களாம் எங்கேயோ வடத்திருமலை பதியத்தை படிச்சுட்டு அவருக்கு நாளோடு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நரை திரை மூப்பு நடலையும் என்று நன்னுவர். அருமையா சுந்தர பெருமான் வாக்கு குருநாதர் வாக்குல சத்திய வாக்கு நம்பிக்கை வச்சாங்க சொல்ல உண்மை. அதனால வயசு எத்தனை வயசு ஆனாலும் சரி திடமான ஒரு உடம்பு வேணும்னு சொன்னா இந்த பதியத்தை படிக்கணும். வாழ்க்கையில சோதனை செய்யணும், உலகார்ப்பணை செய்யணும், அருமையான தேவார பதியங்களை பாடணும், மேடைகளோடு சொற்பொழிவு பண்ணணும். சிவருமானே எனக்கு அருள் பாலிக்கிறோம்னு சொல்லி வேணும். எங்க போகணும்? திருமண வயதில் போய் இந்த பதிகத்தை படிச்சா நிறைய இருக்காது, திரை இருக்காது, மூப்பு இருக்காது. சுவாமி
சன்னிதியில பாடின இடம் இந்த திருமலவாய். நீங்கள் எல்லாம் அப்பெருமானை நாள்தோறும் வழிபாடு செய்ய பாக்கிய பெற்று இருக்கிறீர்கள். அந்த பெருமானுடைய அருளுக்கு ஈடு இணையில்லை. அசுராமணீஸ்வரனும் குடியுடைய நாயகியும் அருள்பாலிக்கிற தன்மை இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். அந்த சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு சொல்வார், எப்படிலாம் எங்க 2 பேரும் இணைச்சார்கள் சாமி. காசிக்கு போகும்போது நடையடைச்சி கலங்க வைத்த பிரபு, அதன் பின்னர் சுப்பிரமணியம் அவர்கள் மூலமாக இதே மலை நீ பேச ஆணையிட்டு அது தொடர்ந்து இப்ப பெரியவரான சொற்பொழுதாக இங்க நிகழ்வு. ஆனால் அசுராமணீஸ்வரன் பெருமைக்கு ஈடு இணையில்லை. இனி அதன் பின்னர் அங்கிருந்து சுவாமி என்ன செய்கிறார், திரு வெண்பாக்கம் வருகிறார். வெண்பாக்கத்துல வந்தவுடனே சுவாமி அங்கிருந்து உள்ளே இருந்து அவருக்கு ஒரு கம்பு கொடுக்கிறார். இந்த மாதிரி அடியார்கள் கையை பிடிச்சிட்டு வராரு, அதனால கை அதுக்கு பதிலாக ஒரு கம்பை கொடுத்தார். படைச்சிட்டு அங்க பார்த்துட்டு, சாமி நீங்க கோயிலுக்குள்ள இருக்கீங்களா அப்படி கேட்கிறார். திரு வெண்பாக்கத்துல நீ கோயிலுக்குள்ள இருக்கீரா அப்படின்னு கேட்கிறார். நீர் மகள் கோயில் ஒளிரும். ஆமா, உலகம் போகி நான் இருக்கா, இந்த கம்பை வாங்கி போறோம். சாமி பதில் அவர் கேட்ட மாதிரியே சொல்றாரு. அனைந்த தொண்டர்களுடன் பலமாக அங்கன் நாயகர் கோயில் முன்னேந்தி குணங்களேத்திய பரவி அஞ்சலியால் குவித்த தலைமையே கொண்டே கண்பார்வையில் கைகளை கூப்பிட்ட வணங்கி நீர் மகள் கோயில் உள்ளீரே, இந்த கோயில ஜம்மு உட்காந்துக்கிற அப்படி சொன்ன உடனே என்ற வன் தொண்டருக்கு 3 கோல் அருளி, 3 கோல் கம்பு இணங்கினார் மொழியார் உலகம் போகீர் என்று இயம்பினர் ஏதினார் போல. ஒரு அயல் முன்மின் தெரியாதவங்களை சொன்ன மாதிரி கம்பு அடிக்கலாம் உடனே பார்த்தார். இடையுடனே பொறுத்திடுவே, இதோட தப்பிச்சுட்டோம், நீ விரட்டாத. பிள்ளையுடன பொறுத்திடுவீர் என்றெடுத்து பெண்பாகம் விளைவடிவில் பெருமானை பெண்பாக்கம் மகிழ்ந்தானே. இமையரமா சுணம் அணிந்த இறையவனை பாடினார் மழை கவலும் நெடும் புரிசை நாவலூர் மன்னவனார். பிள்ளையுடன பொறுத்திடுவீர் என்று அடியே பிழைத்தக்கார் படியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தார். என் கண்ட படலத்தை போட்டு மறைச்சிட்டப்பா. படலம் என் கண் மறைப்பித்தாய் குழைதருவு வடிகாதா கோயில் உளாரோ என்ன உடையுடையான் உள்ளிருந்து உலகம் போகில் என்றானே. பார்வதி வதையே அவ்வாறு திருவொற்றியூரை தாண்டி திருவெண்பாக்கம் தாண்டி சுவாமிகள் பழையனூர் எழுதினார். அங்கே அன்னை காரைக்கால் அம்மையார் தலையால் அடைந்த இடம் அல்லவா, அதனால அவர் அந்த அற்புதமான கோயில் எப்படி வணங்குறார். அங்கடங்கம் பதியதனை அகன்று போய் அன்பருடன் பங்கயப்போம் தனப்பனை சூழ் பழையனூர் உலகி தங்குவார் அம்மை திருத்தலையாலே வளர்கொள்ளும் திங்கள் முடியாராடும் திருவாரங்காட்டின் அதில் அது போல அம்பிகை தலையால் நடந்தோம். நம்ம காலாளுக்கு கொடுக்க போகலான்னு சொல்லி ஊருக்கு வெளியே பழையனூர் எழுதிட்டேன். அப்போ சுவாமி நம்புறாரு, திங்கள் முடியார் ஆடும் திருவாரம் காட்டின் அயல் முன்னின்று தொழுகேத்தி முத்தா என்றெடுத்தருளி பன்னிசை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து ஏத்துவார். அந்நின்று அக பணங்கி போய் திருவூரல் அமர்ந்திரங்கி கன்னிமதில் மணிமாட காட்சி மாநகர் அணைந்தார். நம பார்வதி பதையே அழகரமாதேவா முத்தா முத்தி தரவல்ல முகழ்மென்முறையார் உமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவமே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பதர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்கார் அலங்காரா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன. நம பார்வதி பதையே அழகரமாதேவா. இப்பொழுது சுவாமி காஞ்சிபுரத்துல ஏகம்பராக மன்னர் ஆடுகிறார். இப்பொழுது இடையிலும் கிடைக்கிறது. அதோட இந்த செய்தியை முடிச்சுக்கலாம். தேனிலகு பொழில் கட்சி
திரு காமக்கோட்டத்தில் ஊரில் வளர் உலகுக்கெல்லாம் முடியாத கருணையினால் ஆன திரு அரங்குறுக்கும் அம்மை திருக்கோயில் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வந்தொன்று. 32 அறங்களையும் வளர்க்கின்ற அறவளர்த்த நாயகியார் காமாட்சியங்களுடைய சன்னதி, அந்த அருமையான அன்னையுடைய சன்னதி மானசீகமாக வணங்கினார். வணங்கி தொழுதி விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொல்லுலகம் முழுது அடித்து அழித்து அழித்தாக்கும் முதல்வர் திருகேகம்பம் பழுதில் அடியார் முன்பு புக்கு பணிகின்றார் எழுதையே திருமுன்பே என் மொழிவேன் சுவாமி, நாம் எப்படிப்பா பாடப்படேன்? விண்ணாழ்வார் அமுதுண்ணமிக்க பெருமிடம் உண்ட கண்ணாளா. விண்ணாழ்வார் தேவர்கள்லாம் அமுது உண்ணுமார், நீ பெரிய விஷத்தை சாப்பிட்ட இறக்கம் உண்டே பரமேஸ்வரா. விண்ணாழ்வார் அமுதுண்ண மிக்க பெருமிடம் உண்ட கண்ணாளா. கட்சி ஏகம்பனே கடையானே எண்ணாத பிழை பொறுத்து யான் காண எழில் பவளவண்ணா கண் அழித்து அருளால் எனவே வணங்கினார். பரமேஸ்வரா, ஏகமனாய பெருமானே, என்னுடைய கண்கள் என்னைய பார்த்தாப்பா, பார்வையை கொடுப்பான்னு கேட்டு மனம் உருகி பாடினார். அப்பொழுது சுவாமி கண் கொடுக்கிறார். பங்கைய செங்கை தருவார் பனிமலர் கொண்டு அர்ச்சித்து செங்கையக்கண் மலைவள்ளி பணிந்த சேர்படி நினைந்து பொங்கிய அன்புடு வரவி போற்றியார் ஊரருக்கு பொங்கிய அன்புடு வரவி போற்றியார் ஊரனுக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இலக்கண் கொடுத்தார். அரகரம பார்வதீபனே அரகரமகாதேவா. இடதுகள் கொடுக்கிறார் சுவாமி. கிடைச்ச உடனே என்ன சொல்றாரு? ஞானந்தான் இழந்தவன் அழிவிஷ்ணு கடந்தவன் மூலந்தான் அடிபறியார் கண்ணடித்து முறை சுடடும் கோலந்தான் காற்றுதனும் குறுகி விழுந்து எழுந்தருளி குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆரந்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். அரநம பார்வதீபனே அரநம பாடினார் பாடினார் அழுதார். எனவே அந்த கண்ணடித்து முளைச்சுவடும் குழந்தான் காற்றுதலும். கண்ணு தெரிந்தோடனே சுவாமிக்கு திருமையில அம்பாளுடைய ஸ்தனபார சுவடு கையில் உள்ள வளையல் தழும்பலா இருக்கு. அப்பதான் பார்க்கிற நேரம் தொடங்கினா ஆனந்தான் உகந்தி அற்புத தேவார சொல்லுங்க. அந்த பாடலை செய்தானே ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தையுடானே ஏலவார் குழலாருமை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கண்டனின் மானே காண கண்ணடியேன் பெற்றவாரே. பெரியும் பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவான் காண கண் அடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானே குடிகொழில் திருநாவல் ஆரூரும் நற்றமிழ் வெளியேறும் அல்ல நன்னெறி உலகு எங்குவர் தானே. நம பார்வதீபதையே மகாதேவா. எனவே கண்கள்ல இடதுகள்ல ஏதாவது ஊரு வந்தா அதை அகற்றுவதற்கு அற்புதமான மருந்து இந்த திருப்பதிகம். அனுபவத்தின் மூலமாக சொல்கிறோம். இடதுகள்ல வரக்கூடிய அவ்வளவு இடையுறை நீக்குகின்ற ஒரு அற்புத அருள் மருந்து ஆனந்தான் உகந்து அமுது செய்தானிடம். பொழுது சுவாமிகள் அங்கே அண்மையா அம்மையப்பற காட்சி அவருக்கு கிடைக்குது. ஒரு கண் கிடைச்சோன்னு ஏன் மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிறார். பாடி மிக பரவசமாய் பணிவார்க்கு பாவையுடன் நீடிய கோலம் காட்ட அம்மாவோட காட்சி கொடுக்கிறார் சுவாமி.
நிறைந்த விரிப்புடனே இறங்கி சூடிய அஞ்சலியினராய் தொழுது புறம்போந்து அன்பு கூடிய மெய் தொண்டருடன் கும்பிட்டு அங்கு இங்கு அமர்வான். அரகரம பார்வதி பதையே அரகரம. அவ்வாறு அங்கு மெய் தொண்டரோடு சுவாமிகள் பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து சுவாமி திருவாரூரை நோக்கி புறப்படுகிறார் என்ற அளவோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்யலாம். நாளை நடைபெறுகின்ற சிந்தனையில திருவாரூர்ல என் பெருமான் அந்தியும் நண்பகலும் என பாடி அதன் பின்னர் எந்திரான் திருவாரூர் என்று வந்து எய்துவது திருவாரூருக்கு என்னைக்கு போறோமோ நினைச்சு பாடுறாங்க. திருவாரூர்ல பாட்டு வருஷ முறை கண்ணு கிடைச்சதா கிடைச்ச முறை அது நாளைக்கு பார்க்கணும். அதை நாம் நாளை காணலாம் என்று சொல்லி எல்லாம் சுந்தர பெருமானுடைய அற்புத சரித்திரத்துல காஞ்சி மாநகர் ஒரு அழியாத இடத்தை பெற்றிருக்கிறார். இடத்தின் பார்வை சுவாமிகள் பெற்றவுடைய அற்புத செய்தி நமக்கு அங்கே கிடைக்கிறது. இனி அடுத்தபடியாக சுவாமி திருவள்ளுவா இந்த நிகழ்ச்சின்னா சேக்கார் பெருமான் நிறைய பாடல்கள் சொல்ற. என்ன காரணம்? சுந்தரம் சுவாமி கஷ்டப்படுற அதனால மடமட நான் குறிப்பிட்டேன். அந்த செய்தி ரொம்ப வர்ணனை இல்லை. மாட்டான்னு திருவள்ளியூர் தாண்டார், திருமலை இருந்தார், திருவிழாக்கம் வந்தார், அதுக்கப்புறம் திருத்திருத்தின்னு ஒரு இடத்துக்கு வர்ற, அதுக்கப்புறம் நேர காஞ்சி மாநகர் வர திரும்ப திருவாரூர். ஆக அந்த மாதிரி என் பெருமானுடைய யாத்திரையை இந்த இடத்துல சுவாமிகள் ரொம்ப விரைவாக கொண்டு வர. என்னென்னால் அவருக்கு என்னடா அப்படி அதுக்காகத்தான் அப்படி போற. இதே அவர் திருக்கல்யாண காட்சினா இன்னும் 5-6 பாட்டு பாடுவார். சந்தோஷமா இருக்க மாதிரி கண்டார். எல்லாம் சுவாமிகளுக்கு அற்புத ஒரு அருள் மொழி. எனவே சுவாமிகள் திருவாரூருக்கு என்னைக்கு போறோமோ இந்த விழான் திருவாரூர் என்று நான் காண்பது என்று சொல்லி ஏற்றி பாடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் காஞ்சி மாநகர். அந்த ஸ்தலத்துல சுவாமி இருந்து அருள் பாடித்த செய்தியோடு இன்றைய சிந்தனை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த சிந்தனையில சுவாமிகள் வழியிலுள்ள பல கேத்திரங்களை தரிசித்து தன்னுடைய தாயகமாக திருகின்ற திருவாரூருக்கு வருகின்ற செய்தியும் அங்கு வலதுடன் பெற்ற வளத்தையும் நாம் நாளை காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரிய சிந்தனையை பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோமாக. ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. துயரோர் மலிகளாலும் துதிக்கிறற்கு அறிவு செல்வேன் செய்ய வேரடிகள் வாழ்க சேவர் மயிலுமாழ்க வெய்ய சூழ் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் புதில் சீர் அடியார் வாழ்க வாழ்கை புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிற்றவேசா சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.